இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். உம்மை போல மாறணுமே இயேசையா, நான் உம்மை போல மாறணுமே. உம்மை போல மாறணுமே இயேசையா, நான் உம்மை போல மாறணுமே. உம்மை போல மாற்றிடுமே இயேசையா, என்னை உம்மை போல மாற்றிடுமே. என்னை உம்மை போல மாற்றிடுமே. உம்மை போல மாறணுமே இயேசையா, நான் உம்மை போல மாறணுமே. ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அன்னாள் கர்த்தருடைய சன்னதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவள் வாயை கவனித்துக் கொண்டிருந்தான். ஏலி என்கிற ஒரு பிரதான ஆசாரியன் ஆலயத்தில் இருக்கிறான். அவருடைய அங்கு போய் அன்னாள் என்கிற ஒரு பெண் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார் பாரத்தோடு. ஏன்? அவளுக்கு குழந்தை இல்லை. நிந்தை, அவமானம், வேதனை, இதன் மத்தியிலே தன்னுடைய பாரத்தை எல்லாம் அவருடைய சமூகத்தில் அழுது கொட்டுகிறாள். அவருடைய உதடுகள் மட்டும் அசைந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அவள் பார்க்கும் பொழுது அந்த ஏலி என்கிற அந்த வயதான அந்த ஆசாரியருக்கு எப்படி தெரிகிறது? குடித்து வெறித்திருக்கிறார் என்று சொல்லி கிட்ட போய், நீ எதுவரை குடித்து வெறித்திருப்பாய்? உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்று சொல்லி பேசுகிறார். நான் அந்த பெண்ணுடைய உள்ளம் இன்னும் உடைகிறது. நானே உடைந்து போய் ஆண்டவர் சமூகத்தில் அழுது கொண்டிருக்கிறேன். இந்த வாழ்க்கையிலே நம்பிக்கையற்று போய்விட்டது. எல்லா பக்கமும் நிந்தனை, வேதனை. ஆனால் இந்த மனுஷனும் இந்த மாதிரி குடித்து வெறித்திருக்கிறார் சொல்லி சொல்லும் பொழுது இன்னும் உடைந்து அழுது கொண்டு சொல்லுகிறார், ஐயா, நான் திராட்சை ரசமாவது மதுபானமாவது குடிக்கவில்லை. நான் மன துக்கத்தினாலே, மன விசாலத்தினாலே, வேதனையோடு அவனுடைய பாதத்தில் என்னுடைய பாரங்கள் எல்லாவற்றையும் நான் வைக்கிறேன், எல்லாவற்றையும் நான் கொட்டி விடுகிறேன், அழுது வேறொன்றுமில்லை என்று சொல்லும் பொழுது ஏலி புரிந்து கொள்கிறார். அடுத்த அந்த பெண்ணை ஜெபித்து ஆசீர்வதித்து அனுப்புகிறார். பாருங்கள், அநேக நேரம் பார்த்தவுடனே மற்றவர்களை நாம் குற்றம் சாட்டி விடுவோம். விசாரிப்பதில்லை, கேட்பதில்லை, நேரடியாக அது சரியில்லை, இது சரியில்லை, அவங்க சரியில்லை, பல காரியங்கள் இன்னைக்கு பார்க்க முடிகிறது. வேதம் என்ன சொல்லுகிறது? அப்படி செய்யக்கூடாது என்று சொல்லுகிறது. ஆனால் நாம் என்ன எப்படி இருக்கிறோம்? மற்றவரை நாம் குற்றவாளியாய் தீர்த்தால் நாம் குற்றவாளியாய் மாறி விடுவோமாம். இயேசு அதைத்தான் சொல்லுகிறார். எப்படி சொல்லுகிறார்? நீங்கள் குற்றவாளி ஆகாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளியாய் தீர்க்க வேண்டாம். யாரோ சொல்லுகிறார் சொல்லி உடனே நம்பிவிட வேண்டாம். ஏதோ தெரிகிறது என்று உடனே நம்பிவிட வேண்டாம். தீர நன்கு விசாரிப்பதே நல்லதென்றும் வேதம் சொல்லுகிறது. இங்கிலாந்து தேசத்திலே அரண்மனையிலே பெரிய பிறந்தநாள் விழா நடந்து கொண்டிருக்கிறது. அது எலிசபெத் மகாராணியுடைய பிறந்த நாள். எல்லா விழாக்கோலம் பூண்டு பயங்கரமாக நன்றாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆகார நேரம் வந்தது. எல்லா டேபிள்லையும் மேஜைகளிலும் நல்ல விலையுயர்ந்த சாப்பாட்டிற்குரிய பதார்த்தங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லோரும் வந்து சாப்பிட்டார்கள். எல்லாம் சந்தோஷமா அந்த மகிழ்ச்சியா அந்த நிகழ்வு முடிந்தது. அதில் பணியாற்றுகிறவர்கள் எல்லாருமே நல்ல முறையில் சர்வ் பண்ணி முடித்து விட்டார்கள். கடைசியிலே எல்லாம் கிளீன் பண்ணி அந்த வெள்ளி கரண்டிகளை எண்ணும் பொழுது ஒரு கரண்டி குறைந்து விட்டது. ஒரு சின்ன ஸ்பூன் வெள்ளியிலே உள்ளது குறைந்து விட்டது. உடனே அந்த அரண்மனையில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாம், எல்லா பணியாளர்களையும் உடனே சோதிக்க வேண்டும். எல்லாரும் டெஸ்ட் பண்ணி சோதிச்சாங்களாம், யாராவது எடுத்து ஒழிச்சு வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி. கண்டுபிடிக்க முடியல. ஒருவர் போகும்போது அவர் தன்னை சோதிக்க மறுத்து விட்டாராம். என்ன, நீங்க சோதிக்க கூடாது, நான் எடுக்கலை. இல்ல, நாங்க சோதிப்போம், நோ, என்னை அந்த மாதிரி சோதனைக்கு உட்படுத்தக்கூடாது சொன்ன உடனே அவர் வேலையிலிருந்தே நீக்கப்பட்டார், வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். 5 ஆண்டுகள் ஓடிவிட்டது. ஒரு நாள் அந்த இடத்தை கிளீன் பண்ணும் பொழுது அந்த தொலைந்து போன வெள்ளிக்கரண்டி கிடைத்தது. அது நிர்வாகத்துக்கு சொல்லப்பட்டது. அந்த வெள்ளிக்கரண்டி இங்கதான் இருந்திருக்கிறது, அது இப்பொழுது கிடைத்து விட்டதும் அவர்கள் துக்கப்பட்டார்களாம். முகாந்திரமின்றி, காரணமின்றி, அவசரப்பட்டு அதிக நாட்களை பணியாற்றின நபரை வீட்டிற்கு அனுப்பிவிட்டோமே என்று சொல்லி அவரை மீண்டும் அழைத்தார்களாம். அழைத்து, வெள்ளிக்கரண்டி இங்கதான் இருக்கிறது, பின்பு ஏன் உன்னை சோதனைக்குட்படுத்தி நீ மறுத்தாயின்னு சொல்லும் பொழுது அந்த மனிதன் வேதனையோடு சொன்னாராம், நான் இன்று வேலைக்கு வரும் பொழுது என் மனைவி சரீர சுகமில்லாமல் படுத்திருந்தாள். ஆனாலும் இன்று முக்கியமான ஒரு நிகழ்வா இருக்கிறதுனால நான் இன்றைக்கு விடுமுறை எடுக்க விரும்பவில்லை, வந்துவிட்டேன். ஆனால் என் எண்ணம் எல்லாம் என் மனைவி முடியாமல் இருக்கிறாரே என்று சொல்லி ஆனால் முடிந்து போகும் பொழுது அவளுக்கு ஏதாவது கொண்டு போகணும் என்று சொல்லி கொஞ்சம் ஆகாரத்தை எடுத்து ஒரு பேப்பரில் நான் சுற்றி என்னுடைய பாக்கெட்டில் வைத்திருந்தேன். அதனால்தான் நான் என்னை சோதிக்க நான் அனுமதிக்கவில்லை என்று சொன்னாராம். எல்லாருடைய உள்ளம் உடைந்ததாம்.
பாருங்கள். ஆனால் நாம் தவறாக இந்த வெள்ளிக்கரண்டி இவர்தான் எடுத்திருப்பார் என்று சொல்லி முடிவெடுத்து விட்டோம் என்று சொல்லி பரவாரை தட்டி கொடுத்து மீண்டுமாய் பணியில் அமர்த்தி அடுத்த லெவலுக்கு இன்னும் அதிகமான உதவிகளை செய்து நடத்தினார்களாம். யோசித்து பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை இடங்களிலே இந்த காரியங்களிலே தவறு செய்கிறோம், மற்றவர்களை எப்படி பார்க்கிறோம், நம்முடைய பார்வை எப்படி இருக்கிறது, யாரோ சொல்வதை வைத்து கேட்டுக்கொண்டு அதன்படித்தானே பார்க்கிறோம். அங்குதான் பிரச்சனை. இல்லை, அவனுடைய சமூகத்துல தாழ்த்தி இப்படிப்பட்ட காரியங்களை என்னை விட்டு எடுத்து போடணும்னு சொல்லி கேட்போம். மற்றவர்களை குற்றவாளியாம் தீர்க்க வேண்டாம், நாம் குற்றங்களை செய்ய வேண்டாம். ஆண்டவருக்கு பிரியமாய் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வேலைகளை செய்வோம். மற்றவர்கள் நம்மை தவறாய் புரிந்து கொள்ளலாம், அதை குறித்து கவலைப்பட வேண்டாம். ஆண்டவருடைய கரத்துல கொடுத்து தொடர்ந்து முன்னேறுவோம். கர்த்தர் எல்லாவற்றையும் நன்மைக்கு அதுவாய் மாற்றிக் கொடுப்பார். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த புதிய நாளைகளை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் அப்பா. இதனால் நம்முடைய பாதத்துல தாழ்த்தி வந்திருக்கிறோம். அநேக நேரம் என்னுடைய பார்வையில குறைவு இருக்குதுப்பா. மற்றவர்களை அற்பமா எண்ணி விடுகிறோம், குற்றவாளியை தீர்த்து விடுகிறோம், அல்லது குறை சொல்லுகிறோம். எங்கு பார்த்தாலும் எதை பார்த்தாலும் அது சரியில்லை இது சரி என்ற குறைவுகளே எங்கள் கண்களில் படுகிறது. இந்த நாளில் அவைகளை எடுத்து போட்டு நிறைவை பார்க்க உதவி செய்யுங்கப்பா. அந்த காரியங்களிலே நாங்கள் எதுவுமே அவசரப்பட்டு முடிவெடுக்காதபடி நிதானித்து விசாரித்து உடைய நடத்துதலின்படி காரியங்களை செய்ய எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இன்னைக்கு பலப்படுத்துங்க. ஒருவேளை தவறான விதத்திலே பொய்யான குற்றச்சாட்டுகளின் பாதைகளே இன்னைக்கு உடைந்து போய் கடந்து செல்லலாம். நீ நீதியின் தேவன் என்பதை காண்பித்த அந்த பிள்ளைகளை ஒரு நாள் நீ நிறுத்துவீராக. அவர்கள் எந்த விதத்திலும் குற்றமற்றவர்கள் என்பதை நீ காண்பிப்பீராக. செய்வதற்காய் ஸ்தோத்திரம், நடத்துவதற்காய் ஸ்தோத்திரம். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிற துதிகனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அவசரப்பட்டு முடிவெடுத்து யாரை குற்றவாளி என்று தீர்த்து விடாதீர்கள். அவருடைய நடத்தலுக்கு காத்திருங்கள், தீவிர விசாரியுங்கள். கர்த்தர் காரியங்களை அற்புதமாய் செய்வார், நடத்துவார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். குற்றங்கள் இல்லையே என்று சொன்னால் நம்மைத்தானே மாற்றி நலிந்திடுவோம். குற்றங்கள் அனைத்தையும் எடுத்து வைத்தால் தேவன் குற்றத்தை மன்னித்து வாழ்வளிப்பார். மன்னிப்பு 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 தேவா, மன்னிப்பு மன்னிப்பு தா